இன்று யாரை பார்த்தாலும் அடிக்கடி அங்கே நோவுகிறது, இங்கே நோவாக இருக்கிறது என்பதும், அதே மாதிரி தலைவலி ஏற்படுவது, இது மாதிரி அடிக்கடி எங்களுக்கு ஏதாவது ஒரு நோவு ஏற்படுவதை எங்களுடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத ஒன்றாக போய்விட்டது. அன்புள்ள சகோதரர்களை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோவு வருகிற போது என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு சொல்லியிருக்கிறார். உஸ்மான் இப்னு அபில் ஆஸ் அஸ்-ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே போய் தான் இஸ்லாத்தை ஏற்ற காலத்திலிருந்து தனக்கு ஏற்பட்ட ஒரு நோவு குறித்து முறையிடுகிறார்கள். போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா யதக அலல்லதி தஅல்லம மின் ஜஸதி, உனக்கு எந்த இடத்தில் நோவு ஏற்பட்டதோ அந்த இடத்தில் உன்னுடைய கையை வைத்து பிஸ்மில்லாஹ் என்று 3 தடவைகள் நீ சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிட்டு, அஊது பில்லாஹி வ குத்ரத்திஹி மின் ஷர்ரி மா அஜிது வ உஹாதிரு, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த வலி, இந்த வலியிலிருந்தும் அதனுடைய பயத்திலிருந்தும் உன்னை கொண்டும் உன்னுடைய வல்லமையை கொண்டும் பாதுகாப்பு தருகிறேன் என்ற இந்த துஆவை 7 தடவைகள் அந்த வலி உள்ள இடத்தில் கையை வைத்து நாங்கள் ஓத வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபிக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 2202வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதை நாங்கள் கட்டாயம் மனனமிட்டு எங்களுக்கு நோவு வருகின்ற போது இந்த துஆவை பயன்படுத்தி அதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ஷிஃபாவை நாங்கள் பெற்றுக்கொள்வோம்.